என் தேவனாகிய கர்த்தர் இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தையை இந்த வேளையிலே நாம் வாசிக்க கேட்டோம். நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன் என்று என் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறதை நம்மால் பார்க்க முடிகிறது. தேவனாகிய கர்த்தருடைய வசனத்தின்படி ஒரு கிறிஸ்தவன் எப்படி வாழ வேண்டும் என்பதற்கு தேவனாகிய கர்த்தர் அடையாளமாக இருக்கிறார். அவர் கற்றுக் கொடுத்தபடி ஒரு மனுஷன் எப்படி வாழுகிறானோ அவனே கிறிஸ்தவனாக இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டான் என்று சொல்ல முடியும். இன்னைக்கு அந்த அநேக சாயல்களை நாம் இழந்திருக்கும் போது தேவன் கற்றுக் கொடுக்கிற காரியம் என்னவென்றால், நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன் என்று இயேசு கிறிஸ்து தன்னை குறித்து சொல்லுகிறதை நம்மால் பார்க்க முடிகிறது. இன்னைக்கு நமக்கு தேவன் கற்றுக் கொடுக்கிற காரியம் என்னவென்றால், நீங்கள் சாந்த குணம் உள்ளவர்களாக இருக்கிறீர்களா என்பது காரியம். இன்னைக்கு அநேக குணங்களை உடையவர்களாக இருப்போம். 10 கட்டளைகளை குறித்து நம்ம இடத்துல பேச போனால் ஒருவேளை ஒரு சின்ன சிராய்ப்பு கூட இல்லாதபடிக்கு அந்த 10 கட்டளைகளின்படி நடக்கிறோம் என்று சொல்லத்தக்கதான திராணி உள்ளவர்களாக காணப்படலாம். ஆனால் இந்த 10 கட்டளைகளையும் நீங்கள் கற்றுக்கொண்டது பிரகாரமாக அப்படியே கடைபிடிக்க வேண்டும் என்றால் மனுஷனுடைய வாழ்க்கையில அநேக நேரம் அவன் இழந்து போகிற சில காரியங்கள் உண்டு. சில நேரங்களிலே போராட்டமான சூழ்நிலைகள் வரும்போது சோர்ந்து போவான். வசனம் சொல்லுகிறது, நீங்கள் சோர்ந்து போக கூடாது என்று சொல்லி. சில நேரங்களிலே வேதத்தின்படி இந்த கட்டளைகளை கடைபிடிக்கும் போது நாம் கோபப்படுகிறவர்களாக இருப்போம். வேதம் சொல்லுகிறது, நீங்கள் கோபப்படாமல் இருக்க வேண்டும் என்று சொல்லி. அநேக நேரங்களிலே இந்த கட்டளைகளை கடைபிடிக்க வேண்டும் என்பதற்காக அநேக காரியங்களை செய்யாமல் தவிர்த்து விடுவோம். வேதம் சொல்லுகிறது, நீங்கள் சோம்பேறிகளாக இருக்கக்கூடாது என்று சொல்லி. ஆக இவைகளின் மத்தியில தான் நீங்கள் கோபப்படாமல் செயலாற்றுகிறவர்களாக, சோர்ந்து போகாமல், சோம்பலின் ஆவி இல்லாமல் நீங்கள் ஒரு காரியத்தை செய்யும் போதுதான் தேவனுடைய கட்டளைகளையும் அவருடைய நியாய பிரமாணங்களையும் நீங்கள் கை கொள்ளுகிறதனுடைய மேன்மையை, மகத்துவத்தை புரிந்து கொள்ள முடியும். எனக்கு தெரிந்த அநேக ஜனங்கள் உண்டு. அவர்களிடத்தில் ஒரு சின்ன கீறல் அளவுக்கு கூட நீங்கள் பாவங்களை பார்க்க முடியாது. ஆனால் அவர்களை கொண்டு ஜனங்களுக்கு பிரயோஜனம் உண்டா என்று பார்த்தால் கீறல் அளவுக்கு கூட பிரயோஜனம் இருக்காது. என்ன கிறிஸ்தவ வாழ்க்கை? வேதம் சொல்ல, நீங்கள் ஒரு பொருளை வாங்கி சில நேரங்களில் பாத்தீங்கன்னா இந்த பிளாஸ்டிக் சேர்ஸ்ல நம்ம உட்கார்ந்து இருக்கிறோம். இந்த சேர்களை சில மண்டபங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா வாங்கி அப்படியே புதுசா வச்சு பயன்படுத்தாம அப்படியே வச்சிருப்பாங்க. நீ அதை பயன்படுத்தினாலும் சரி, அதை பயன்படுத்தாலும் சரி, அது ஒரு குறிப்பிட்ட 5 வருடம் 6 வருடம் ஆன உடனே அதனுடைய தன்மையை அது இழந்து போயிடும். அதுக்கப்புறம் நீங்க புது சேரா இருக்கேன்னு சொல்லி எடுத்து போட்டு உட்கார்ந்தாலும் அது நொறுங்கி தூளாக போய்விடும். அதுதான் அதே போலதான் இன்னைக்கு கிறிஸ்தவ வாழ்க்கையும். நீ கிறிஸ்துவுக்குள்ளாக ரட்சிக்கப்பட்ட நாள் முதற்கொண்டு அநேக வருஷங்களாக பிரயோஜனப்படாமல் நீங்கள் அப்படியே வாழ்ந்தாலும் உன்னுடைய வாழ்க்கை ஒரு பிரயோஜனம் கிடையாது. இன்னைக்கு தேவன் கொடுத்திருக்கிற இந்த வாழ்நாட்கள்ல, இந்த ஜீவ நாட்களில நாம் ஒவ்வொரு நாளும் பிரயோஜனப்படுகிறவர்களாக இருக்க வேண்டும். அதன் மத்தியில தான் நீங்க வேத வசனத்திற்கு நீங்கள் கீழ்ப்படுகிறவர்களாக இருக்க வேண்டும். அதனாலதான் வேற ஒரு சாட்சியை எடுக்காமல் நான் கிறிஸ்துவை குறித்து, அவருடைய சாயலை குறித்தும் இந்த சாந்த குணத்திலே பார்க்கும் போது அவருக்கு திரும்புகிற பக்கமெல்லாம் நெருக்கம் இருந்ததுதான். அவரை சிலுவையில அறையப்பட போகிறார் என்பதும், இந்த ஜனங்களுக்காக சித்திரவதை செய்து சாகடிக்கப்பட போகிறார் என்பதும் அவரே அறிந்த தீர்க்கதரிசிகளால் சொல்லப்பட்ட ஒரு காரியம்தான். ஆனால் அவரிடத்துல இருந்த காரியத்தை பற்றி தான் வேதம் சொல்லுகிறது, சாந்தமாய் இருந்தார். இன்னைக்கு உங்களுடைய சாந்த குணத்தை குறித்து ஒரு விசை நீங்கள் யோசித்தோ அல்லது அதை நீங்கள் எடை போட்டோ பார்ப்பீர்களே ஆனால் எந்த அளவுக்கு சாந்தமுள்ள ஜனங்களாக இருக்கிறோம். சாந்த குணம் இதுதாங்க மற்ற ஜனங்களிடத்துல இல்லாத ஒன்றை கிறிஸ்தவன் காண்பிக்க முடியும். நீ வேற யாராவது ஒருவர் கட்டினா ஒரே சேலையை போலவே நான் எடுத்த சேலை இருக்கிறது என்றால் அதை உதாசீனப்படுத்த வேண்டும் என்று நினைக்கிறாயே, மற்றவனிடத்துல இருக்கிற அருவருப்பான குணம் உன்னிடத்துல இருக்கிறது, அதை உதாசீனப்படுத்தி தள்ள என்னைக்காவது நினைத்தது உண்டா? மற்றவர்களிடத்துல இல்லாத ஒரு காரியத்தை நான் பெற வேண்டும் என்று நினைக்கிறாயே, மற்றவரிடத்துல இல்லாத ஒரு சாந்த குணத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஒரு கிறிஸ்தவன் நினைத்தது உண்டா? அதே போலதான் இன்னைக்கு வேதம் கேட்கிறது, நீங்கள் சாந்த குணத்திலே எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறீர்கள்? அது என்ன ஒரு சாதாரண குணமா? அது கிறிஸ்துவின் இடத்துல இருந்த ஒரு காரியம். அதோடு கூட இணைந்த ஒரு காரியத்தை நீங்கள் பார்த்தாதான் செய்ய முடியும். அரால்டேட்னு சொல்லி ஒரு பொருள் இருக்கு, எல்லாருக்கும் நன்றாக தெரிந்திருக்கும், சிலருக்கு தெரியாம கூட இருக்கலாம். அதுல பாத்தீங்கன்னா 2 பேஸ்ட் கொடுப்பாங்க. ஒன்னு கருப்பு கலர்ல இருக்கும், ஒன்னு வெள்ளை கலர்ல இருக்கும். அரால்டேட் அநேகமா தொழிற்சாலைகள் இருக்க, மற்ற நிறைய பேருக்கு தெரியும், கடைகள்ல கூட இன்னைக்கு கிடைக்குது. அந்த அரால்டேட்னுடைய தன்மை என்னன்னா, அந்த 2ஐயும் ஒன்னோட ஒன்னு சேர்த்து மிக்ஸ் பண்ணுவாங்க. அந்த 2 பேஸ்டும் தனித்தனியா பார்த்தா அது பிசு பிசுப்பு தன்மை இருக்கும். ஆனா ஒன்ன மட்டும் எடுத்து நீங்க நல்லா ஒட்டிட்டு
எத்தனை வருஷம் ஆனாலும் ஒட்டுன வாக்கிலே தான் இருக்கும், அது காயவே காயாது. நீ 20 வருஷம் கழிச்சு பார்த்தாலும் அது அப்படியே தான் இருக்கும். ஆனா அந்த ரெண்டு பேஸ்டையும், அந்த கருப்பு வெள்ளையா இருக்கிற ரெண்டையும் ஒன்னா மிக்ஸ் பண்ணிட்டு நீங்க ஒரு இடத்துல அப்ளை பண்ணிட்டீங்கன்னா ஒரு மணி நேரம் 2 மணி நேரத்துல அது காஞ்சிடும். அதுக்கப்புறம் நீ இரும்பு வச்சு அடிச்சா கூட உடைக்க முடியாது. அப்படிதான் இன்னைக்கு வேதம் சொல்லுகிறது. சாந்த குணம் எப்போ வரும்னா மனத்தாழ்மை மிங்கிள் ஆகணும், அப்பதான் சாந்தம் வேலை செய்யும். உன்னுடைய வெறும் சாந்தமா உட்கார்ந்து இருக்கிறேன்னா அதுல ஒரு பிரயோஜனம் இல்லை என்பது காரியம். சாந்தமா வெறுமையா எப்படி உட்கார்ந்துருப்பாங்க? எதிலையும் தலையிடாதவர்கள் சாந்தமாக இருப்பார்கள், யாருக்கும் பிரயோஜனப்படாதவர்கள் சாந்தமாக இருப்பார்கள். அவங்களுக்கு எந்த தொல்லையும் கிடையாது, அவங்க உண்டு, அவங்க காரியம் உண்டு. எனக்கு உலகத்திலேயே ரொம்ப கோபப்படுத்தக்கூடிய ஜனங்கள் யாருன்னா, தான் சொந்த குடும்பத்தையே பார்த்துக்கிட்டு இருப்பான், முழு நேரம் பார்த்துக்கிட்டு என் பிள்ளைகளை அதா படிக்க வச்சனாக்கும், என் பிள்ளைகளை இதுவா செய்ய வச்சனாக்கும், என்னுடைய காரியங்களை அதுவாக்குனாக்கும், நான் இவ்வளவு பெரிய காரியத்தை செய்தேனாக்கும், இந்த காரியங்கள் எல்லாம் நான் நடப்பித்த காரியமாகட்டும், இந்த காரியங்கள் எல்லாம் என்னுடைய காரியங்கள். அதுல பாத்தீங்கன்னா ஒரு சின்ன விட்டு கூட புறஜாதிக்காக, மற்றவர்களுக்காக, மற்ற குடும்பத்திற்காக, மற்றவர்களுக்காக எதுவுமே இருக்காது. ஒரு நிமிஷத்தை கூட மற்றவர்களுக்காக பயன்படுத்தி இருக்க மாட்டாங்க. ஆனா இவ்வளவு காரியத்தை செஞ்சு அதுல மேட்டிமை சொல்லிட்டு, அப்படி இருந்தும் பாருங்க எனக்கு இந்த காரியத்துல ஒரு பிரச்சனை, அதுக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லுவோம் பாருங்க. அந்த ஜெபத்தை நீ இல்ல, யார் இல்ல, உலகத்துல யாரு பண்ணாலும் கேட்கப்படாது. உன்னுடைய காரியம், உன்னுடைய ஜெபம் உன்னுடைய சொந்த சர்க்கிளுக்குள்ள இருக்கிற வரைக்கும் அது வெளியவே போகாது, அதுவும் அங்கேயேதான் இருக்கும், ஜெபமும் அங்கேயேதான் இருக்கும், அதுவும் உன் கூரையை தாண்டி போகாது. எப்போது உன்னுடைய கிரியைகள் உன் கூரையை தாண்டுகிறதோ அப்போதுதான் தேவனாகிய கர்த்தருடைய கிருபை உன் கூரைக்குள்ள வரும், உன் ஜெபமும் உன் கூரையை தாண்டும். இன்னைக்கு கிறிஸ்தவ வாழ்க்கையில இப்படி செய்யாத ஜனங்களுக்கு சாந்த குணத்தை பத்தின அர்த்தமே தெரியாது. எங்கே உன்னை கோபப்படுத்துகிறார்களோ அங்கே சாந்தமாக இருக்க வேண்டும். எங்கே உன்னை பெருமைக்கு இடையூறான காரியங்கள் எழுப்புகிறதோ அங்கே நீங்கள் மன தாழ்மையாய் இருக்க பழகி கொள்ள வேண்டும். இதுதான் வேதம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிற காரியம். கேட்கறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும், அப்ளை பண்ணும்போது முடியாததாக இருக்கும். அதனாலதான் வேதம் சொல்லுகிறது நீ அப்ளை பண்ணு. அதனாலதான் வேற காரியங்களை குறித்தல்ல கிறிஸ்து சொல்லுகிறார், நான் சாந்தமும் மன தாழ்மையுமாய் இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தரின் சாயலை இல்லாதவன் கிறிஸ்தவன் அல்ல. நமக்கு உடனே எந்த காரியத்தை சொன்னாலும் கோபம் வந்துடும், மூஞ்ச தூக்கி வச்சுட்டு ஒரு வாரத்துக்கு அப்படியே போய்கிட்டு இருப்போம். அதுக்கப்புறம் அதை இல்லைன்னா ஒப்பாரி வச்சு அழுவோம். ஒரு பிரயோஜனமே கிடையாது உன்னுடைய வாழ்க்கையில. நீ செய்கிற சகல விதமான காரியமும் ஒரு நொடி பொழுதுல அது மண்ணாய் போயிடும். ஏன்னா சாந்த குணம் மன தாழ்மையிலே இருந்து எழும்புகிறதா இருக்கிறது. அதனாலதான் வேதத்தின்படி தேவன் சொல்லுகிறார், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். வேற எங்கேயா போய் கத்துக்காதீங்க, வேற யாரையும் உங்களுக்கு ரோல் மாடலா வச்சு ஒரு பிரயோஜனம் கிடையாது. கிறிஸ்து சொல்கிறார், கிறிஸ்துவின் இடத்துல கற்றுக்கொள்ளுங்கள். கிறிஸ்துவின் இடத்துல கற்றுக்கொண்டு கிறிஸ்துவின் நுகத்தை ஏற்றுக்கொண்டு மனத்தாழ்மையும் சாந்தமாய் இருந்து பழகுங்க. அது உன்னுடைய வாழ்க்கையில உனக்கு சமாதானத்தை கொடுக்கும். அது வேற என்ன காரியத்தை நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறதை நாம் வேகமாய் பார்க்கலாம். சங்கீதங்களின் புஸ்தகம் 45ஆம் சங்கீதம் 4ஆம் வசனத்தை வாசிக்கலாம். போதும், திரும்பவும் வாசிக்கலாம். சத்தியத்தின் நிமித்தமும் நீதியுடன் கூடிய சாந்தத்தின் நிமித்தமும் உமது மகத்துவத்திலே ஜெயமாக ஏறி வாரும். சத்தியத்தின் நிமித்தமும் நீதியுடன் கூடிய சாந்தத்தின் நிமித்தமும் என்று சொல்லப்பட்டிருக்கும். மன தாழ்மையோடு சேர்ந்து வருகிற சாந்த குணம் ஒன்று உண்டு. தேவனாகிய கர்த்தரிடத்திலிருந்து வருகிற நீதியோடு கூடிய சாந்த குணம் என்று சொல்லப்படுகிற காரியம் ஒன்று உண்டு. சத்தியத்தின் நிமித்தமும் நீதியுடன் கூடிய சாந்தத்தின் நிமித்தமும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கே தேவனாகிய கர்த்தர் நீதியை பார்க்கிறவரும் சத்தியத்தை விளங்க பண்ணுகிறவருமாகிய கர்த்தர் என்று நாம் அறிந்திருக்கிறோம். அவருடைய சத்தியத்தின் நிமித்தமும் நீதியின் நிமித்தமும் சாந்தம் ஒரு காலம் நமக்கு வரவே வராது. நம்ம எப்பவுமே மக்களை நிந்தாதிக்கிற காரியமும் நமக்கு கோபம் வர்ற காரியம் என்னன்னா, நான் இவ்வளவு செஞ்சோம், நான் இவ்வளவு தூரம் அவங்களுக்காக கஷ்டப்பட்டோம், நான் இவ்வளவு தூரம் பாடுபட்டோம், நான் இவ்வளவு தூரம் இறக்கப்பட்டோம், நான் இவ்வளவு தூரம் நஷ்டப்பட்டோம், இந்த காரியத்தை செய்து விட்டார்களே அதனால எனக்கு கோபம் வந்துருச்சு. அதனாலதான் உனக்கு கோபம் வரக்கூடாது முட்டாளே, வேதம் தான் சொல்லுகிறது. நீ சத்தியத்தின் நிமித்தமும் நீதியின் நிமித்தமும் மன தாழ்மை நிமித்தமும் சாந்தம் வரும், கோபம் வராது. வேதம் சொல்லுகிறது, இதன் நிமித்தம் சாந்த குணமா இல்லைன்னா நீங்க செய்த காரியத்தினுடைய ரா மெட்டீரியல் தப்புன்னு அர்த்தம். புரியுதா உங்களுக்கு? எல்லா சேரும் ஒரு போலதான் இருக்கும். ஆனா சில கம்பெனில ரா மெட்டீரியல் சரியா பயன்படுத்தி இருப்பான், அது கூட கொஞ்ச நாள் வேலை செய்யும். சிலது பாத்தீங்கன்னா ரா மெட்டீரியல் மோசமா இருக்கும், அது உடனே உடஞ்சு போயிடும். வேதம் சொல்லுகிறது, இன்னைக்கு நீதியின் நிமித்தம்
சத்தியத்தின் நிமித்தம் மன தாழ்மை நிமித்தம் உருவாக்கப்பட்டதா இருந்தால் சாந்தம் வெளிப்படும். நீ செய்கிற காரியம் சத்தியத்தின் நிமித்தமாய் அல்ல, உன் சுயத்தின் நிமித்தமாக இருந்தால், நீ செய்த காரியம் அநீதி நிமித்தமாக இருந்தால், நீ செய்த காரியம் பெருமை நிமித்தமாக இருந்தால் கோபம் வரும். புரியுதா? இந்த 3 காரியங்களை மட்டுமே நீ இந்த நாளில கற்றுக்கொண்டால் கூட போதுமானது. நமக்கு எப்போது நம்மளுடைய வெளிப்பாடு கோபமாய் இருக்கிறதோ, எப்போது உன்னுடைய வெளிப்பாடு அதிருப்தியாக இருக்கிறதோ, உன்னுடைய வெளிப்பாடு எப்போது எரிச்சலாக காணப்படுகிறதோ, அப்போது நீ முன்பு செய்த காரியம் பெருமை நிமித்தமாக இருக்கும். நீ முன்பு செய்த காரியம் சுயத்தின் நிமித்தமாக இருக்கும். முன்பு நீ செய்த காரியம் உன்னுடைய சுய அறிவு நிமித்தமாக இருக்கும். அதை நிமித்தம் நீ விளைச்சலை எதிர்பார்க்கிறாய் என்பது காரியம். நான் ஒரு காரியத்தை செய்யறேன், என்னை போட்டி தூக்கி என்ன தலைமையில வச்சு ஆடுவாங்கன்னு தெரிஞ்சுட்டு ஒரு காரியத்தை செஞ்சேன், அப்படியே செய்வேன். சில நேரங்கள்ல பார்த்தா சிலர் எல்லாம் ஒரு வேலையை செஞ்சாச்சுன்னா புகழ்வாங்க நம்மள. அவங்க கிட்டே நான் போய் சொல்லுவேன், நீங்க புகழ்வீங்கன்னு தான் நான் இந்த காரியத்தை செஞ்சேன் அப்படின்னு கூச்சமே இல்லாம சொல்லுவேன். ஏன்னா அதற்காக தான் நான் அந்த காரியத்தை செய்திருக்கிறேன். ஆனால் சில காரியங்களை நீ செய்யும் போது அதனுடைய எதிர்வினை உனக்கு மோசமாக இருக்கும். ஆனாலும் செய்கிறாயா? அதான் கேள்வி. இங்க வேதம் அதான் கேட்கிறது. உன்னுடைய சாந்த குணம் எப்படி இருக்கிறது? ரொம்ப சாந்தமான ஆளுங்க சொல்லணும். நீ செத்தா சொல்லணும், ஐயோ வாயை திறந்தாக மனுஷன் நிக்க முடியாதுங்க, நல்ல வேலை வாயை மூடுதான், செத்ததுக்கு அப்புறம் கூட இன்னும் கூட ஒரு மாஸ்க போட்டு வாயை மூடுங்கன்னு சொல்ற அளவுக்கு இருக்க கூடாது. அங்கதான் வேதம் சொல்லுகிறது சாந்த குணம் எப்படி இருக்கிறது. உங்களுடைய வாழ்க்கையில சாந்த குணத்தை குறித்து வேதம் சொல்லுகிறது. தேவனிடத்துல சத்தியமும் நீதியும் நிமித்தம் சாந்தம் பெறப்பட்டது, மனத்தாழ்மை நிமித்தம் சாந்தம் உருவானது, ரூபம் அவருக்கு இருந்தது என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. சாந்த குணம் நம்மளுடைய வாழ்க்கையில எப்படி உருவாக வேண்டும்? 1 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 20ஆம் 21ஆம் வசனத்தை வாசிக்கலாம். தேவனுடைய ராஜ்யம் பேச்சில் அல்ல பலத்தில் உண்டாயிருக்கிறது. உங்களுக்கு என்ன வேண்டும்? நான் பிறம்போடு உங்களிடத்தில் வர வேண்டுமோ அல்லது அன்போடு சாந்தமுள்ள ஆவியோடு வர வேண்டுமோ? அன்போடும் சாந்தமுள்ள ஆவியோடும் உங்களிடத்துல வர வேண்டுமோ? அங்கே பவுல் கேட்கிறான், சபைகளின் மத்தியில கேட்கப்படுகிற காரியம் எதுவாக இருக்கிறது? திரும்பமாக அந்த 21ஆம் வசனத்தை வாசிக்கலாம். உங்களுக்கு என்ன வேண்டும்? உங்களுக்கு என்ன வேண்டும்? நான் பெரம்போடு உங்களிடத்தில் வர வேண்டுமோ? நான் பெரம்போடு உங்களிடத்தில் வர வேண்டுமோ அல்லது அன்போடும் சாந்தமுள்ள ஆவியோடும் வர வேண்டுமோ? சாந்தமுள்ள ஆவி எனக்கு தெரியுமையா, ஆனா ரா மெட்டீரியல் தெரியாது. வேதம் சொல்லுகிறது, நான் உன்னிடத்துல பெரம்போடு வர வேண்டுமோ? கேட்கிற அனுபவசாலி சொல்றான், பெரம்போடு வர வேண்டுமோ அல்லது அன்போடும் சாந்தமுள்ள ஆவியோடும் வர வேண்டுமோ? அன்பும் சாந்தமும் செய்யாததை பெரம்பும் சாவும் செய்ய முடியாது. நன்றாக நீ இந்த காரியத்தை அறிந்து கொள்ள வேண்டும். பெரம்பை கையாளாதவன் தன் மகனை பகைக்கிறான் என்கிற வார்த்தை வரைக்கும் வந்திருப்போம். ஆனா அந்த வார்த்தையினுடைய பின்பகுதியை போய் வாசித்து பாருங்க. அவன் மேல அன்பு செலுத்துகிறவன் ஏற்கனவே அவனை தண்டித்தான், அவனை திருத்தினான் என்று சொல்லப்பட்டிருக்கும். இங்க வசனம் சொல்லுகிறது, பவுல் சொல்லுகிறான், அன்போடும் சாந்தமுள்ள ஆவியோடும் வர வேண்டுமோ? எப்பேற்பட்டவனாக இருந்தாலும் சரிதான், எவ்வளவுதான் உன்னை ஏமாற்ற வேண்டும், உனக்கு விரோதமாக குழி பறிக்க வேண்டும், உன்னை அழித்து விட வேண்டும் என்று தீர்மானம் பண்ணுகிற எப்பேற்பட்டவனாக இருந்தாலும் சரிதான், உன் அன்பு அவனை திருத்திவிடும். உன் அன்பு அவனை திருத்திவிடும். உன்னுடைய பெரம்பு ஒரு மனுஷனை திருத்த முடியாது. மூடனுக்கு தான் பெரம்பு அவசியமாக இருக்கிறது. மூடனோட போராடுகிற வேலையை கர்த்தர் உனக்கு கொடுக்கல. ஏன்னா நீயே மூடனாக தான் இருக்கிறாய். வேத வசனத்தை அறியாத நீயும் நானும் முட்டாளு. நமக்கு எப்படி இன்னொரு மூடனை கொண்டு வந்து நம்ம கையில கர்த்தர் கொடுப்பார்? உனக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிற எல்லாரும் தேவ பிள்ளைகள். நீ நடத்தப்பட வேண்டிய ஜனங்கள் எல்லாம் தேவனால் சிருஷ்டிக்கப்பட்டவர்கள். தேவனுடைய தீர்மானம் ஒரு ஆத்மாவை ஆதாயப்படுத்துவது என்பது தேவன் உனக்கு கொடுத்த மாபெரும் பொக்கிஷம். அதற்கு அன்பு, சாந்தம், சத்தியம், நீதி, மன தாழ்மை வேணும். சாந்தம் வெளிப்படணும். சாந்த குணம் உள்ளவர்கள் தான் தேவனாகிய கர்த்தருக்கு பிரியமான ஜனங்களாக இருக்க முடியும். இன்னைக்கு எல்லா காரியத்தையும் செய்வோம், ஆனா கடைசியில் நம்ம இடத்துல வெளிப்படுகிறது மூர்க்கமும் வெறியும் கோபமுமா இருக்கும். அதை செஞ்சு முடிச்சுட்டு ஒரு சாந்தம் வரும் பாருங்க, அதான் உனக்கு ஒரு பெரிய சாபமே. நல்லா தெரிஞ்சுக்கணும். கோபத்துல ஆடி என்ன முடியுமோ நம்மளால அத்தனையும் செஞ்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு சாந்தம் நமக்கு எழும்பும். இது சாபம் நமக்கு. இந்த சாந்தம் தான் உனக்கு முதல்ல எழும்பணும். எங்க எழும்பணுமோ அங்கதான் அது எழும்பணும். கடைசியில இந்த பாத்தீங்கன்னா செத்து போன ஜனங்களை முதல்ல எல்லாம் பொது இடங்கள்ல வச்சு எரிப்பாங்க. எரிக்கும் போது பார்த்தா முழுசு எரிஞ்சதுக்கு அப்புறம் அந்த எலும்பு மட்டும் எலும்பு கூட எலும்புமா இப்படி ஒரு பிரயோஜனம் கிடையாது. ஒருவேளை படுக்க வச்ச உடனே எழும்பியிருந்தா உலகமே ஊரே சந்தோஷப்பட்டிருக்கும். ஐயோ செத்த ஒரு உயிரோட வந்துட்டாலும் அழுகிறவங்க பூரா கண்ணை தெரிச்சுட்டு போயிருப்பாங்க. ஆனா செத்து எரிஞ்சதுக்கு அப்புறம் எலும்பு கூட எழுந்திரிச்சு உட்காந்து என்ன பிரயோஜனம்? அடிப்பான் உட்கார்ந்து இருக்கிற வெட்டியான். கைக்கு கிடைக்கிறத எடுத்து அடிச்சு நொறுக்கி அதை திரும்பவும் போட்டு எரிப்பான். இன்னைக்கு அப்படிதான் நம்மள அநேக நேரம் எரிக்க வேண்டியிருக்கு.
உனக்கு ஒரு சாந்த குணம் எழும்புது கடைசியில. அது ஏன் எழும்புதுன்னே தெரியல. அது அடிபடுறதுக்காக தான் எழும்புது. அதனால இங்க வசனம் சொல்லுகிறது, உனக்கு கோபம் வரும்போது சாந்தம் உண்டாகணும். உனக்கு குறைவுகள் உண்டாகும் போது சாந்த குணம் எழும்பணும். எங்க எது எழும்பணுமோ அங்கதான் எழும்பணும். உனக்கு கடைசி நேரத்துல எல்லாம் முற்றும் முடிவர முடிஞ்சது எரிஞ்சு சாம்பலான அப்புறம் எழுப்பி என்ன பிரயோஜனம்? வசனத்தின்படி இங்கே பவுல் சொல்லுகிறான், அன்போடும் சாந்தமுள்ள ஆவியோடும் வர வேண்டுமா? அன்பு இருந்தா சாந்தம் தாங்க இருக்கும். நீ உன் சொந்த பிள்ளைகளை ட்ரீட் பண்ற மாதிரி மற்ற பிள்ளைகளை ட்ரீட் பண்றீங்களா? உன் பிள்ளைங்களை நல்லா பெட்டு போட்டு அதுக்கு மேல 2 பெட்ஷீட் விரிச்சு படுக்க வச்சு கொசு கடிக்கதான் பாக்குற. உன் வீட்டுக்கே வர மற்ற குழந்தைகளை எப்படி படுக்க வைப்ப? ஏதோ கிழிஞ்ச பாய் இருந்தா போடு. வசனம் சொல்லுது, அன்பு இல்ல. உன் பெரம்பு ஒரு வேலை செய்யாது. உன் பெரம்பு உன்னை வேணா எடுத்து அடிச்சுக்க. அப்படியாவது உனக்கு அன்பு வருதான்னு பார்ப்போம். இன்னைக்கு அநேக நேரம் பெரம்புகள் நமக்கு தான் நம்ம பயன்படுத்திக்கணும். முட்டாள் அப்படிதான் பயன்படுத்திக்குவான். அவன் பெரம்பு எடுத்து அவனை அடிச்சுக்கிட்டா கூட அவனுக்கு கேட்கும். ஏன்னா அதுதான் அவனுக்கு சரியான ட்ரீட்மெண்ட். வேதம் சொல்லுகிறது, அன்போடு கூடிய சாந்தமுள்ள ஆவி உன்னில புறப்பட்டால் நீ கிறிஸ்தவத்தின் சாயலை சாதாரணமா நடத்திட்டு போக. எப்பேற்பட்டவனாக இருந்தாலும் சரி, நீங்கள் அனுபவப்பட்டு பாருங்க. அனுபவப்படாம தேவனுடைய வார்த்தையை உண்மையாய் பிரசங்கிக்க முடியாது என்னால. அனுபவப்பட்டாதான் அந்த காரியத்தை என்னால் சொல்ல முடியும். வேதம் சொல்லுகிறது, பிறம்பு செய்யக்கூடாத காரியத்தை அன்பும் அது சாந்தமுள்ள ஆவியும் செய்து முடித்து விடும். அது முடிக்கலைன்னா அது தோத்ததுதான். நீ எவ்வளவு ரிஸ்க் எடுத்தாலும் அது நடக்காது. அன்புல ஒருவன் உன்னை ஏமாற்றி விட்டால், அன்பில ஒரு கூட்டம் உன்னை ஏமாற்றி விட்டால், அன்பில ஒரு ஜாதி உன்னை ஏமாற்றி விட்டால், பிறம்பு ஒரு காலம் அதை ஜெயிக்கவே முடியாது. அது இன்னைக்கு கர்த்தர் உனக்கும் எனக்கும் கற்றுக் கொடுக்கிற காரியமாய் இருக்கிறது. 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கலாம். உங்களுக்கு முன்பாக இருக்கும்போது தாழ்மையாயும் தூரத்திலே இருக்கும்போது உங்கள் மேல் கண்டிப்பாயும் இருக்கிற பவுலாகிய நான் கிறிஸ்துவின் சாந்தத்தையும் தயையையும் முன்னிட்டு உங்களுக்கு புத்தி சொல்கிறேன். சாந்தத்தையும் தயையும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஜோடி ஜோடியாக தான் சாந்தம் வந்து கொண்டு இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். பவுல் சொல்லுகிறான், உங்களுக்கு முன்பாக இருக்கும்போது தாழ்மையாயும் தூரத்தில் இருக்கும்போது உங்கள் மேல் கண்டிப்பாயும் இருக்கிற பவுலாகிய நான் கிறிஸ்துவின் சாந்தத்தையும் தயவையும் முன்னிட்டு உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். நீங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் இருக்கிற ஜனங்களாக இருந்தால், தேவனுக்கென்று பிரயோஜனப்படுகிற கிறிஸ்தவனாக இருந்தால், நீங்கள் கண்டிப்பாக இருக்கிறவர்களாக இருக்கலாம். ஆனால் கிறிஸ்துவின் சாந்தத்தையும் தயவையும் உடையவர்களாக இருக்க வேண்டும். கொஞ்சமாவது தயவாக இருக்கணுங்க. சொந்த பிள்ளைகளையே எரும மாட்டை அடிச்ச மாதிரி அடிக்கிற ஜனங்கள் எல்லாம் இங்கதான் இருக்கும். என்ன வேணாலும் செய்வோம், எப்படி வேணாலும் துணிகரமாக அடிச்சு கொல்லுகிற அளவுக்கு செய்வோம். அததான் கொலைகாரனும் செய்யறான். நீ அடிக்கிற அடியில ஒருவேளை செத்துட்டான்னா நீ கொலைகாரி, அவ்வளவுதான். நீ அது அந்த நெக் ஆஃப் த மொமெண்ட்ல ஏதோ தப்பிக்கிறோம், அவ்வளவுதான் காரியமே தவிர உனக்கும் கொலைகாரனுக்கு என்ன வித்தியாசம்? 10 கட்டளைகளின்படி வாழுகிறேன் என்று சொல்லுகிற நீ ஒரு நூல் இலையில தான் நீ கொலைகாரனாக மாறாமல் இருக்கிறாய். வேதம் சொல்லுகிறது, நீங்கள் தயவாயிருங்கள். என்ன நடந்துற போகுது? கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவன் எல்லாவற்றிலும் தயவாய் இருப்பான். என்ன நடந்துரும்? நீ கிறிஸ்துவை விசுவாசித்தால் என்ன நடந்துரும்? இல்லை என்றால் நீ கிறிஸ்துவை விசுவாசிப்பதே உனக்கு கேள்வியாய் மாறுகிறது. நீ கிறிஸ்துவை விசுவாசிப்பதும் உன் ஜெபமும் உனக்கு கேள்வியாய் மாறுகிறது. அன்பை வெளிக்காட்டாதவன், பிறம்பை கையில் எடுக்கிறவன், தன் சுயத்தின் மேல் சாய்கிறவன், தன் இஷ்டப்படி நடக்கிறவன், தன் கோபத்தை வெளிப்படுத்துகிறவன், தன் பலத்தின் மேல் சத்தியத்தின் மேல் தனக்கு இருக்கிற சக்தியின் மேல் பலம் கொள்ளுகிறவன் எப்படி சத்திய வசனத்தையும் தேவ வார்த்தையும் விசுவாசிக்கிறான் என்று எனக்கு புரியல. நீ பண்ற ஜெபம் எப்படி உனக்கு விளங்குது? நம்ம ஜெபமே எனக்கு அப்படித்தானே இருக்கிறது. ஒரு ஊழியக்காரர் எனக்கு தெரியும், அவரை நான் கண்ணில் பார்த்தது இல்லை, நான் பார்க்க விரும்பல. அவர் போகிற இடங்கள்ல ஜெபம் பண்ணுவாராம். அங்க போற ஆட்களும் ஜெபம் பண்ற காரியமும் அந்த மாதிரி வேடிக்கையான காரியம் தான். ரொம்ப எனக்கு தொண்டை வலியா இருக்கு பிரதர் அப்படின்னு சொன்னா, உங்க கடையில விக்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்பாரு. விக்ஸ் மிட்டாய். அவங்க விக்ஸ் கொண்டு விக்ஸ் மிட்டாய் கொடுத்தா அதை ஜோம் பண்ணி கொடுப்பாரு. இப்ப சாப்பிடுங்க சரியா போயிடும். ஜோம் பண்ணாம சாப்பிட்டாலும் சரியா போயிருங்க. இதைதான் நீங்களும் நானும் இன்னைக்கு செஞ்சுட்டு இருக்கோம். உனக்கு கிறிஸ்துவ மேல விசுவாசம் கிடையாது. நீ மாத்திரையை வாங்கி ஜோம் பண்ணி எதுக்கு சாப்பிடுற? வேதம் சொல்லுங்க, மாத்திரையா சாப்பிடு, ஜெபத்தை ஜெபமா செய்ய. தேவனாகிய கர்த்தர் மேல விசுவாசம் உண்டால் கர்த்தருடைய கிரியை உன் இடத்துல இருக்கணும். மன தாழ்மை இருக்கணும், அன்பு இருக்கணும், சத்தியம் இருக்கணும், நீதி இருக்கணும், தயவு இருக்கணும், அன்பு இருக்க வேண்டும். இல்லை என்றால் நீ தேவனாகிய கர்த்தருடைய வார்த்தையின்படி நீ ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தல. நீ வேணா வேற விதமா கொண்டு வந்து காரியத்தை செய்து ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்த. நீ வேற எங்கேயும் சொந்த குடும்பத்திற்குள்ள பாருங்க. தயவு இல்லையே, அன்பு இல்லையே, மன தாழ்மை இல்லையே, நீங்கள் தேவனாகிய கர்த்தருடைய வார்த்தையின் சத்தியத்திற்கு கீழ்ப்படிதல் இல்லையே, நீதியுடன் கூடிய பொறுமை இல்லையே, எப்படி நீ சாந்த குணமுள்ளவர்களாக இருக்க முடியும்? பவுல் சொல்லுகிறான், நான் உங்களிடத்தில் இருக்கும்போது கண்டிப்பாக, தூரத்தில் இருக்கும்போது கண்டிப்பாயும் இருக்கிறேன். ஆனால் கிறிஸ்துவின் சாந்தத்தையும் தயவையும் முன்னிட்டு உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். கண்டிப்பாக ஒரு புத்தி சொன்னா கேட்கப்படாது.
இந்த காரியத்தை இப்படிதான் நீ செய்தாகணும் அப்படின்னு சொன்னா, அப்படியா சரி அப்படி முன்னாடி நல்லா மண்டையாடிட்டு அங்க பின்னாடி போ வாந்தலையிலே மண்ணடி போட்டு போயிடுவான். இன்னைக்கு நிறைய காரியம் அப்படிதான் இருக்கு உலகத்துல. முன்னாடி நல்லா கேட்பான், கண்டிப்பா அவனு பயப்படுற மாதிரி இருக்கும். அந்த மூஞ்ச பார்த்தாலே நமக்கு தெரியும் இது கண்டிப்பா சத்தியமா இது பயப்படாது, இது நமக்கு குழி தோண்டுது அப்படின்னு. ஆனா வேதம் அதை தான் சொல்லுகிறது, உனக்கு முன்பாக நான் கண்டிப்பா இல்ல, தூரத்துல கண்டிப்பாக இருக்கிறேன். எப்படி கண்டிப்பாக இருக்கிறேன்? கடிவாளம் போடுகிறேன். அது ரொம்ப முக்கியமானது. நீ ஒரு ஆத்துமாவை சீர்திருத்த வேண்டும் என்று நினைத்த இன்னைக்கு நிறைய உலகத்துல செய்யற முட்டாள்தனமான காரியம் தான். பசங்களா இருக்கட்டும், பிள்ளைங்களா இருக்கட்டும், பெண் பிள்ளைகளா இருக்கட்டும், ஆடம்பரமா அவங்க இஷ்டத்துக்கு அவங்க போக்கு விட்டுருவாங்க. என்ன வேணாலும் ட்ரெஸ்ஸை போடு, எப்படி வேணாலும் ஆடி, எப்படி வேணாலும் இரு என்று சொல்லிட்டு கடைசியில அவங்க மேல அன்பு வைக்கிறேன் அவனை கெடுபாதாரத்துக்குள்ள தள்ளுற அளவுக்கு கொண்டு போய் நிறுத்திட்டு அதுக்கப்புறம் ரொம்ப கண்டிப்பா இருப்பாங்க. இப்படி செஞ்சிடாது, அப்படி செஞ்சிடாது. ஒரு பிரயோஜனம் கிடையாது. ஏற்கனவே யாரையோ ஒருவர் அளவு பண்ணியாச்சு, அதுக்கப்புறமா நீ போய் கண்டிப்பா கட்டாயப்படுத்தி என்ன காரியத்தை செய்ய போற? ஒண்ணும் செய்ய முடியாது. முதல்ல அஸ்திபாரத்துல கரெக்டா இருங்க, அஸ்திபாரத்துல கரெக்டா இருங்க. அதுக்கப்புறம் ஊன்றுகோல் கொடுக்கிற காரியத்தை பத்தி லாஸ்ட்ல பார்ப்போம். வேதம் சொல்லுகிறது, நீங்கள் தூரத்தில் இருந்து கடிவாளம் போடுகிறவர்களாக இருங்க, பக்கத்திலோ தயவாக இருங்க. பவுல் அதேதான் சொல்லுங்க. அதனாலதான் சபையை ஸ்தாபிச்சான், அதனாலதான் அவன் சபைகளுக்கு நிருபங்களை எழுதுறான். அவனை இன்னைக்கு வரைக்கும் பேசி கொண்டு இருக்கிறோம். அவன் ஒன்னும் சுயத்தை பத்தி எங்கேயும் பேசவே இல்லை. அந்த வசனத்திலேயே ஏதாவது விட்டு கிடைக்குதான்னு பார்த்து உன் குடும்பத்துக்குள்ள கொண்டு போய் வச்சு அதுல ஆசீர்வாதத்தை ஜெபம் பண்ணாத. வேதத்தை அசுத்தப்படுத்தாதீங்க. வேதம் சொல்லுகிறபடி தேவையான காரியங்கள் அநேகம் உண்டு. நீ தயவாயும், நீ மனத்தாழ்மை உள்ளவனாயும், நீ அன்புள்ளவனாயும், நீ தேவனுடைய ரூபம் உள்ளவனாயும் இருக்கும் போதுதான் நீங்கள் ஜனங்களை ஆதாயப்படுத்திக் கொள்ள முடியும். அப்பதான் உன்னுடைய வாழ்க்கையும் சமாதானத்திற்குரியதாக இருக்க முடியும். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை வாசிக்கலாம். சாந்தம், இச்சை அடக்கம். எல்லா இடத்துலயும் பாருங்க, சாந்தத்தோடு கூடிய காரியங்கள் உள்ளே வந்துவிடும். சாந்தமும் நீங்கள் இச்சை அடக்கம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். எதன் மேலேயாவது இச்சை உள்ள ஜனங்களாக இருப்பீர்களே ஆனால், எதன் மேலேயாவது விருப்பம் உள்ள ஜனங்களாக இருப்பீர்களே ஆனால், எல்லாத்து மேலேயும் விருப்பம் உள்ள ஜனங்களாக இருப்பீர்களே ஆனால் சாந்தமா இருக்க முடியாது. அலங்கலாச்சிட்டே தான் அலைவோம். கொஞ்ச நேரம் நம்மளால சும்மா இருக்க முடியாது. அப்படியே கொஞ்ச நேரம் சும்மா இருந்துட்டா கூட நம்ம எங்கேயாவது ஒரு கண்ணாடி முன்னாடி போய் நின்றுட்டா இங்க லேசா வெள்ள முடி தெரியுதா, அதையாவது பார்த்துட்டு தான் இருக்கும். நமக்கு இச்சை அடக்கம் கிடையாது. நமக்கு எதுலையுமே ஒரு ஆவணி இதை கட்ட, இந்த சேலை எடுத்துட மாட்டோமா, அந்த சேலை எடுத்துட மாட்டோமா, இதுக்கு போயிட மாட்டோமா, அதுக்கு போயிட மாட்டோமா, அதை வாங்கிட மாட்டோம், இதை வாங்கிட மாட்டோமா. எப்படி நீ சாந்தமா இருக்க முடியும்? அங்கலாச்சிட்டே தான் இருக்க முடியும். சாந்த குணம் என்பது இதுவரைக்கும் நம்ம பார்க்காத ஒண்ணு. அதனாலதான் வேதம் சொல்லுது கிறிஸ்துவின் இடத்துல இருந்தது. அந்த சாந்த குணம் என்னைக்கு ஒரு மனுஷனுக்குள்ள வருகிறதோ அது மற்ற எல்லா காரியத்தையும் ஓரளவுக்கு அடைக்கிறோம். இன்னைக்கு சாந்த குணம் உள்ள ஜனங்களாக இருக்க வேண்டும் என்பதற்காக தான் வேதம் நம்மை நெருக்கி ஏவுகிறது. நீங்கள் இச்சை அடக்கம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும், மனத்தாழ்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும், அன்புள்ளவர்களாக இருக்க வேண்டும். அது சாந்த குணத்தை வெளிப்படுத்தும். சாந்த குணம் இல்லை என்பதற்கு உன் பொறாமையும் ஒரு வெளிப்பாடாக தான் இருக்கும். பொறுமை இல்லைன்னா பொறாமை வந்துடும். எந்த சூழ்நிலையிலும் அந்த காரியங்கள் வரும். அதனாலதான் நமக்கு ஏதாவது ஒரு விதத்துல எதிர்வினை ஆட்சி கொண்டேதான் இருப்போம். வசனம் சொல்லுகிறது சாந்தமாய் இருங்கள். கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கலாம். சகோதரரே, ஒருவன் யாதொரு குற்றத்தில் அகப்பட்டால் ஆவிக்குரியவர்களாகிய நீங்கள் சாந்தமுள்ள ஆவியோட அப்படிப்பட்டவனை சீர்பொருந்த பண்ணுங்கள். நீயும் சோதிக்கப்படாதபடிக்கு உன்னை குறித்து எச்சரிக்கையாயிரு. சகோதரனே, ஒருவன் யாதொரு குற்றத்தில் அகப்பட்டால் ஆவிக்குரியவர்களாகிய நீங்கள் சாந்தமுள்ள ஆவியோட அப்படிப்பட்டவனை சீர்பொருந்த பண்ணுங்கள். ஒருவன் குற்றத்தில் அகப்பட்டால் அவனை சாந்த குணம் உள்ளவர்களாக அவனை சீர்பொருந்த பண்ணுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. அவனை சின்ன பின்னம் ஆக்கிருங்கன்னு சொல்லல. இன்னைக்கு நமக்கு யாராவது ஒரு குற்றத்தில் அகப்படுறது நிறைய பேர் இருக்கிறோம். சிக்கனா தீர்ந்தது அவ்வளவுதான், அவனை உண்டு இல்லைன்னு பண்ணிடுவோம். ஆனா வசனம் சொல்லுகிறது சாந்த குணத்தோட அவனை சீர்திருந்த பண்ணுங்க, அவனை சீர்பொருந்த பண்ணுங்க, அவனை திருத்தணும்னு நினைங்க. அதுதான் உனக்கு ஆசீர்வாதம். அவனை திருத்தணுங்கிறதுக்காக பெரம்பெடுத்து அடிச்சு சுத்தி வளைச்சு பிடிச்சு ஒரு காரியத்தை நீ செய்ய முடியாதே, வசனம் சொல்லுதே. ஆனா நீ சாந்த குணத்தோடு நீ அன்போடு அவனை ட்ரீட் பண்ணும்போது உன்னை ஏமாற்ற நினைத்தால் தேவனுடைய கோபம் அவன் மேல் வரும். அது உனக்கு தெரியாதா? அந்த அறிவு உனக்கு இல்லையா? வேதம் சொல்லுகிறது சாந்த குணத்தோட சீர்பொருந்த பண்ணுகிறது தான் தேவன் உனக்கும் எனக்கும் கொடுத்த காரியம். நீங்கள் ஒருவரை சித்திரவதை பண்ணுவது அல்ல தேவனுடைய திட்டம். நீ ஒருவனை சித்திரவதை செய்து அவனை சீர்திருத்த முடியாது. அப்படி வேதத்துல சொல்லல. அப்படி சொல்லப்பட்டிருந்தால் நீ அந்த காரியத்தை செய்யலாம். அதை இயேசு கிறிஸ்துவே செய்யவில்லை என்பதை முதலாவது அறிந்து கொள். அங்க கூடியிருந்த அத்தனை பேரும் அவரை சிலுவையில் அறையும் போது முன்னாடி இருந்த அத்தனை பேரும் அவரை சித்திரவதை பண்ணுவதற்கும் அவரை சீரழிக்கும் போது நின்று அவரை பார்த்து ஏளனம் பண்ணி சிரிப்பதற்கும் அவரை காரி உமிழ்வதற்கும் ஆயத்தமாயிருந்த ஜனங்கள் தான்.
ஒரு வார்த்தை அவர் தேவ சமூகத்துல அவர் ஜெபித்திருப்பாரே ஆனால் அநேக கோடிக்கணக்கான தூதர்கள் வந்து அவர்களை ஒன்றுமில்லாமல் அவர்களை சிரசேதம் பண்ணி இருப்பார்கள். ஆனா செய்யலையே. இன்னைக்கு நீங்களும் நானும் அதை தானே செஞ்சுட்டு இருக்கோம். இதுக்கு இடையில உனக்கு எங்க பரிசுத்த ஆவி இருக்கு? வேதம் அழகாய் சொல்லுகிறதே, ஒருவன் யாதொரு குற்றத்தில் அகப்பட்டால், யாதொரு குற்றமாக இருந்தாலும் சரிதான், ஆவிக்குரியவர்களாகிய நீங்கள் சாந்தமுள்ள ஆவியோட அப்படிப்பட்டவனை சீர்பொருந்து பண்ணுங்க. என்னையா நஷ்டமாயிரும்? ஒருவன் உங்களுக்கு விரோதமான குற்றம் பண்ண என்ன ஆயிரும்? ஃபைனலா ஒண்ணு நடக்கும், உன் உயிர் தானே போகும். அவனதை குறித்து தான் வேதம் சொல்லுகிறது. ஆவிக்குரியவர்களாகி இருந்தா நீங்க செத்த அடுத்த நிமிஷம் நீ தேவ சமூகத்துல கண் திறப்பிய, சாகும் போது கூட அந்த ஒரிசாவினுடைய பாதிரியார் அவருடைய குடும்பத்தோட 2 பிள்ளைகளையும் அவரையும் கொன்ற போது அவருடைய மனைவி அவர்களை மன்னிச்சு விட்டுருங்கன்னு சொன்னாங்களே, ஆவிக்குரிய குடும்பம். அதுதான் அங்கிருந்து புறப்பட்டு இங்க வந்து ஊழியம் செய்யும்படி ஒரிசாவிலே காலை வைத்தது. நம்ம ஒரு ஊழியம் செய்யறோம் பாருங்க. தயவு செய்து யாரும் ஊழியம் செய்யறோம் வெளியே சொல்லிடவே கூடாது. வெளியே வேணா சொல்லிக்க, ஆண்டவர் சமூகத்துல சொல்லிடாதீங்க. அங்கதான் அதிகமா சொல்லிட்டு இருக்கோம். போற வினைய தானா இழுத்து உள்ள எடுக்கிற மாதிரி, இடிதாங்கி மாதிரி. நீ தேவ சமூகத்துல மட்டும் வாய் திறந்து அப்படி ஒரு வார்த்தையை யாரும் சொல்லிடவே கூடாது. ஏனென்றால் இங்க அந்த சாயலே இல்ல. ஆவிக்குரியவர்களாகிய நீங்கள் ஒருவனை சீர் பொருந்தும்படி நீங்கள் சாந்த குணத்தோட புத்தி சொன்னது உண்டா? என்னைக்காவது நடந்திருக்கா? முதல்ல அவன் முடிய பிடிச்சு ஆட்டிட்டு தான் அடுத்த பேச்சை நம்ம பேச ஆரம்பிப்போம். நீ ஏன் ஊழியம் செய்ய போற? இது உனக்கு தேவையில்லாத காரியமாச்சு. வேதம் தானே சொல்லுது. நீங்க அவனை சீர் பொருந்த பண்ண போறது இல்லையே. பக்கத்துல இருக்கிறவனை சீரழிச்சிட்டு பல 100 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருக்கிறவனுக்காக உட்கார்ந்து எப்படி ஜெபம் பண்ற? சாபமாயிரும். வேதம் அதான் சொல்லுகிறது, சாபத்தை வாங்காதீங்க ஐயா. வேதம் சொல்லுகிறது, நீ தூரத்துல இருக்கிறவன் மேல் எப்படி அன்பு செலுத்த முடியும்? உன் கைக்குள்ள இருக்கிறவன் உன்னை சூராயுதம் எடுத்துக்கொண்டு உன்னை கொலை செய்யும்படி உன்னை முற்பட்டு வந்தாலும் அவனுக்கு சாந்தமாய் மாறுதலும் சொல்லிப்பார் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர் தன்னை ஒப்பு கொடுத்தார் உன்னை தூக்குவதற்காக. உன்னை ஏன் சாக ஒப்பு கொடுத்துருவாரா? அந்த விசுவாசமும் கிடையாது, அந்த அறிக்கையும் கிடையாது, ஒண்ணுமே கிடையாது. இஷ்டப்படி உலக ஜனங்கள் என்ன செய்யறாங்களோ அதான் செய்யறோம். உலக ஜனத்துக்காக தனியா ஒரு போலீஸ் ஸ்டேஷன் உண்டு. இங்க சபையே போலீஸ் ஸ்டேஷனா மாறிடுச்சு. சில சபைகள்ல ஏதாவது பிரச்சனை உண்டாயிருச்சுன்னா அங்க எல்லாருமே போலீஸ்காரங்களா மாறிடுவாங்க. சாத்தாங்குளத்து போலீஸ்காரங்களாம் அந்த பக்கம் நிக்கணும். இவங்களை விட்டா இவங்க அதை விட 100 கொலை பண்ணுவான். ஆனா வேதம் சொல்லுகிற சாந்த குணம் உள்ளவர்களா இருந்தா அவனை சீர்பொருந்த பண்ணுங்கன்னு வசனம் சொல்லுகிறதே. நீ அதை செய்ய முடியுமா? வேதம் நம்மை பார்த்து கேட்கிறது. அநேக வசனங்கள் உண்டு. ஒரு சில காரியத்தை மட்டும் நாம் வேகமாக வாசித்து முடிக்கலாம். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிக்கலாம். உடையவர்களாய் அன்பினால் ஒருவருக்கொருவர் தாங்கி சமாதான கட்டினால் ஆவியின் ஒருமையை காத்துக் கொள்வதற்கு ஜாக்கிரதையா இருங்கள். மிகுந்த மனத்தாழ்மையும் சாந்தமும் நீடிய பொறுமையும் உடையவர்களாய் அன்பினால் ஒருவரை ஒருவர் தாங்கி சமாதான கட்டினால் ஆவியின் ஒருமையை காத்துக் கொள்வதற்கு ஜாக்கிரதையா இருங்கள். இந்த சாந்த குணம் வேற என்ன காரியத்தை செய்ய, எப்படி இருக்கும், எது இருந்தால் இருக்கும் என்பதை பார்த்தோம். இது ஆவியின் ஒருமையை கட்டிக் கொள்வதற்கு இந்த சாந்த குணம் அவசியம் உள்ளதாக இருக்கிறது. சாந்த குணம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறதுக்கு மனத்தாழ்மையும் சாந்தமும் நீடிய பொறுமையும் உடையவர்களாய் அன்பினால் ஒருவரை ஒருவர் தாங்கி என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. இது ஒரு ஷார்ட் சம்மரி. ஒட்டுமொத்த காரியத்தையும் ஒரே வசனம் உங்களுக்கு கொடுக்கிறது. இவைகள் எல்லாம் ஒன்று இணைந்து பிணைந்தவைகள். இவைகள் இருந்தால் சமாதான கட்டினால ஆவியின் ஒருமையை காத்துக் கொள்ள முடியும். சபைக்குள்ள சமாதானம் இருக்கா? அதை குறித்து நம்ம பின்னாடி பார்ப்போம். அந்த காரியங்களை உருவாக்குவதற்கு these are all the raw materials. அன்பு, சாந்தம், மனத்தாழ்மை, இவைகள் நீடிய பொறுமை, இவைகள் எல்லாம் இருந்தால் நீங்கள் சமாதானத்தினாலே ஒருமையை காத்துக் கொள்ள முடியும், ஒருமனப்பட முடியும் என்று வசனம் சொல்லுகிறது. இவைகள் இல்லாதவர்களாக இருந்தால் நீங்கள் ஆவியின் ஒருமையை காத்துக் கொள்ளவே முடியாது. ஒவ்வொருத்தரும் வேற ஆவி இருக்கும். ஒருத்தருக்கு பேசும்போது ஆவி இருக்கும், உனக்கு பிசாசின் ஆவி இருக்கும், இன்னொருத்தருக்கு வேற ஆவி இருக்கும். இந்த எல்லா ஆவியும் ஒன்னா சேராது. பரிசுத்தாவி அசுத்தாவியோட சேராது, அது தனியா அது பாட்டுக்கு இருக்கும். அசுத்தாவி பரிசுத்தாவியோட சேராது, அது தனியா இருக்கும். ஆனா எல்லா ஆவியும் ஒரே சபைக்குள்ள உட்கார்ந்துகிட்டு இருக்கும். வசனம் சொல்லுகிறது அன்பு, நீடிய பொறுமை, சாந்தம் இவைகள் எல்லாம் இருக்கணும். இவைகள் எல்லாம் இருந்தாதான் நீங்கள் அதை ஆவியின் ஒருமையை நீங்கள் காத்துக்கொள்ள ஏதுவாக இருக்கும் என்று வசனம் சொல்லுகிறது. கொலோசையர் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ஆகையால் நீங்கள் தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தரும் பிரியருமாய் உருக்கமான இரக்கத்தையும் தயவையும் மனத்தாழ்மையும் சாந்தத்தையும் நீடிய பொறுமையும் தெரிந்து கொண்டு ஒருவரை ஒருவர் தாங்கி ஒருவர் மேல் ஒருவர் குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவர் ஒருவர் மன்னியுங்கள். போதும். ஆகையால் நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தரும் பிரியருமாய் உருக்கமான இரக்கத்தையும் தயவையும் மனத்தாழ்மையும் சாந்தத்தையும் நீடிய பொறுமையும் காத்துக்கொண்டு ஒருவரை ஒருவர் தாங்கி ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவரை ஒருவர்
மன்னியுங்கள். இந்த வசனத்தை நாம் கூட சேர்த்து வாசித்தன காரணம் என்னவென்றால் அங்கேயும் அதே காரியங்களை நீங்க பார்க்க முடியும். சாந்தத்திற்கு ஈடாக இணையாக சாந்தத்தோடு கூட வரக்கூடிய காரியங்களை குறித்து வசனம் சொல்லுகிறது. உருக்கமான இரக்கம் இருக்கும், தயவு இருக்கும், மனத்தாழ்மை இருக்கும், சாந்தம் இருக்கும், பொறுமை இருக்கும். இவைகள் எல்லாம் ஒன்றாக சேர்ந்திருக்கும். அப்படி இருந்தால் நீங்கள் ஒருவரை ஒருவர் மன்னிக்க முடியும். இன்னைக்கு ஏன் ஒருத்தர் நம்மளால மன்னிக்க முடியல? இதுல ஏதோ ஒண்ணு இல்லைன்னா மன்னிக்க முடியாது. இது எல்லாமே உப்புக்கு ஒத்த காரியங்கள். ஒண்ணு இல்லைன்னா ருசி இருக்காது, அவ்வளவுதான். உங்ககிட்ட வாழ்க்கையில ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒருமனப்பாடு இருக்காது. நம்ம சொல்லுவோம், ஆதியில பாத்தீங்கன்னா நல்ல ஒருமனப்பாடு இருந்தது, நல்ல ஆவி இருந்தது, அபிஷேகம் இருந்தது, நல்ல ஊழிய வாஞ்சை இருந்தது. இப்ப இல்லைன்னு என்ன அர்த்தம்? தாழ்மை எங்கேயாவது ஒரு பக்கம் புடுங்கிட்டு போயிருக்கும், அல்லது தயவு எங்கேயாவது இல்லாமையா போயிருக்கும், அல்லது சாந்த குணம் உங்ககிட்ட செத்து போயிருக்கும். ஏதாவது ஒண்ணு போயிருச்சுன்னா அப்புறம் மீதி போயிடும், அவ்வளவுதான். முதல்ல ஆண்டவருக்குள்ள வரும்போது எல்லாம் இருந்திருக்கும். அப்போ ரொம்ப தாழ்மையா உட்கார்ந்துருப்போம், அப்போ நம்ம ரொம்ப பொறுமையா இருந்திருப்போம். யார் என்ன சொன்னாலும் பரவாயில்ல, வீட்டுக்காரர் எத்தனை அடி அடிச்சாலும் பரவாயில்லன்னு உட்கார்ந்துட்டு இருந்திருப்போம். இன்னைக்கு நம்ம தானே வீட்டுக்காரர் அடிக்க ஆரம்பிச்சிட்டோம். அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, உனக்கு பொறுமை போயிருச்சு, உங்ககிட்ட ஊழியம் போயிருச்சு, உனக்கு சாந்த குணம் போயிருச்சு, உங்ககிட்ட எல்லாமே செத்து போயிருச்சு, அவ்வளவுதான். எல்லாத்துக்கும் நம்ம தானே காரணம். இவைகள் எல்லாம் மெயின்டைன் பண்ணிக்கிட்டே வரணும். எப்படி கரெக்டா உடம்புல ஃபிட்னஸ் மெயின்டைன் பண்றோம், சுகரை மெயின்டைன் பண்றோம், நம்ம கிட்ட பிரஷரை மெயின்டைன் பண்றோம். வசனம் சொல்லுகிறது, தாழ்மையை மெயின்டைன் பண்ணிருக்கியா, பொறுமையை மெயின்டைன் பண்ணிருக்கியா, தயவை மெயின்டைன் பண்ணிருக்கிறியா, சாந்த குணத்தை மெயின்டைன் பண்ணிருக்கிறியா? கிறிஸ்தவ வாழ்க்கை சாகுதியா? உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை செத்து போச்சு. இந்த சரீரத்தை வச்சு மெயின்டைன் பண்ணி வாக்கிங் போய்கிட்டே இருக்கு, என்ன பிரயோஜனம்? இது நரகத்துக்கு போற சரீரத்தையும் மண்ணுக்கு போற சரீரத்தையும் வச்சு அழுதுகிட்டு இருக்கியே. உன்னுடைய ஆவி, உன்னுடைய கிறிஸ்தவ வாழ்க்கை, உன் ஊழிய ஜீவியம், உன்னுடைய சமாதானம் எல்லாம் செத்து ரொம்ப காலம் ஆச்சு. அதை முதல்ல அடக்கம் பண்ணு. வேதம் அதை தான் சொல்லுகிறது. இவைகளை நீங்கள் காத்துக் கொள்ள வேண்டும், இவைகளை நீங்கள் தரித்துக் கொள்ள வேண்டும். அப்போதுதான் ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னிக்கிறது போல நீங்கள் ஒருவரை ஒருவர் மன்னிக்க முடியும். 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 23ஆம் 24ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அநேக காரியங்கள் இருக்கிறது, நமக்கு நேரம் குறைவாக இருக்கிறதுனால ஒரு சில காரியங்களை மட்டும் நம்ம பார்த்து போவோம். இங்கே வசனம் சொல்லுகிறது, நீங்கள் ஊழியக்காரனாக இருக்கிறவன் எப்படிப்பட்டவனாக இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகையால் திரும்பமாக அந்த வசனத்தை வாசிக்கலாம். அவைகள் சண்டைகளை பிறப்பிக்கும் என்று அவைகளுக்கு விலகியிரு. தீமையை சகிக்கிறவனுமாய் இருக்க வேண்டும் என்று வசனம் சொல்லுகிறது. அவன் தீமையை சகிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். நீங்கள் கர்த்தருடைய ஊழியக்காரராக இருந்தால், அது யாராக இருந்தாலும் சரி, சண்டையை உண்டாக்குகிற காரியத்தை, அந்த காரியத்தை விட்டு விலகி நீங்கள் தேவனுக்கு பிரியமான காரியத்தை செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். அப்போதுதான் நீங்கள் சாந்த குணம் உள்ளவர்களாக காணப்பட முடியும். சாந்த குணம் அப்பதான் அங்க உருவாகும். சாந்த குணம் இருந்தால்தான் நீங்கள் இந்த காரியத்தை செய்ய முடியும். யாக்கோபு 3ஆம் அதிகாரம் 13ஆம் 14ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ஞானியும் விவேகமாய் இருக்கிறவன் எவனோ அவன் ஞானத்திற்குரிய சாந்தத்தோடு தன் கிரியைகளை நல்ல நடக்கையினாலே காண்பிக்க கடவன். உங்கள் இருதயத்தில் கசப்பான வைராக்கியத்தையும் விரோதத்தையும் வைத்தீர்களானால் நீங்கள் பெருமை பாராட்டாமல் சத்தியத்திற்கு விரோதமாய் பொய் சொல்லாமலும் இருங்கள். போதும். அவன் உங்களில் ஞானியும் விவேகமாய் இருக்கிறவன் எவனோ அவன் ஞானத்திற்குரிய சாந்தத்தோட தன் கிரியைகளை நல்ல நடக்கையிலே காண்பிக்க கடவன். ஞானின்னு சொல்லுகிறவர்கள் எப்படி இருப்பார்களாம்? வசனம் சொல்லுகிறது, சாந்த குணமாய் இருப்பார்கள். அவ்வளவுதான் அடையாளம். உங்களில் ஞானியும் விவேகியுமாய் இருக்கிறவர்கள், நீங்கள் வசனத்தை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள், நீங்கள் சாந்தமாய் காரியங்களை கையாளுகிறவர்களாக இருப்பீர்கள். உங்களிடத்திலிருந்து கோபமும் எரிச்சலுமான வார்த்தைகள் புறப்படாது. அப்படி புறப்படும் போதே நீ ஞானமற்றவள் என்பதை அது அடையாளம் காண்பிக்கும். நீ கிரியைகளினாலே, தன் கிரியைகளிலே நல்ல நடக்கையினாலே காண்பிப்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு நம்முடைய கிரியையும் நம்முடைய நடக்கையும் சாந்தத்தை வெளிப்படுத்துகிறதா இருக்கிறதா? அதுதான் உன்னை ஞானியும் விவேகியுமாக காண்பிக்கும் என்று வசனம் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். கடைசியாக ஒரே ஒரு வசனத்தை வாசித்து முடிக்கலாம். 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம். சகோதரரே, நாங்கள் உங்களுக்கு போதிக்கிறது என்னவென்றால், ஒழுங்கில்லாதவர்களுக்கு புத்தி சொல்லுங்கள், திடனற்றவர்களை தேற்றுங்கள், பலவீனரை தாங்குங்கள், எல்லாரிடத்திலும் நீடிய சாந்தமாய் இருங்கள். எல்லாரிடத்திலும் நீடிய சாந்தமாய் இருங்கள். பலவீனர் இருக்கலாம், பாவிகள் இருக்கலாம், துரோகிகள் இருக்கலாம், குறைவுள்ளவர்கள் இருக்கலாம், கஷ்டப்படுகிறவர்கள் இருக்கலாம், குற்றம் செய்தவர்கள் இருக்கலாம். ஆனால் வசனம் ஒரே காரியத்தை சொல்லுகிறது, எல்லாரிடத்திலும் சாந்த குணம் உள்ளவர்களாக இருங்கள்.
நம்ம இடத்துல அன்பு செலுத்துகிறவர்கள், நம்மை புரிந்து கொண்டவர்கள், நம்மை புகழுகிறவர்கள், நம்ம அன்பா இருக்க, இவங்க விட சாந்தமா இருக்கிறது ஒரு சாதாரண காரியம். அது தேவையே இல்லை. அந்த காரியம் வந்து நீ அதை புலப்பட வேண்டிய அவசியமே கிடையாது, அதை காண்பிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நேச்சர் அது. நீ கையை பார்த்து நீ கையின்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அது கையின்னு உனக்கும் தெரியும், கைக்கும் தெரியும். ஆனா வசனம் சொல்லுகிறது, தெரியாதவர்களிடத்துல என்னத்தை காண்பிக்கிறாய், அது அறியாதவர்களிடத்துல என்னத்தை காண்பிக்கிறாய், இதை புரிந்து கொள்ளாதவர்களிடத்துல என்னத்தை காண்பிக்கிறாய், இதை ஏற்றுக்கொள்ளாதவர்களிடத்துல என்னத்தை காண்பிக்கிறாய், இதை அங்கீகரிக்காதவர்களிடத்துல என்னத்தை காண்பிக்கிறாய், இதை எதிர்க்கிறவர்களிடத்துல என்னத்தை காண்பிக்கிறாய். வசனம் சொல்லுகிறது, சாந்த குணத்தை காண்பீங்கள்.